ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்த் டேஸ், இந்த புனித பரிசுத்த ஆராதனையிலே இந்த 3வது நாள் இந்த நிகழ்வின் வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இதற்கு வாய்ப்பளித்ததான என் தேவனுக்கும் நம்முடைய மாகாண தலைவர்களுக்கும் பாளையங்கோட்டை ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக ஸ்தோத்திரம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த லெந்த் டேஸ் நாட்களில் அப்பா, இந்த புனித வாரத்திலே உம்முடைய செய்தி நாங்கள் விளம்பும்படியாக கர்த்தர் எங்களுக்கு துணை செய்தீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. இந்த ஆராதனையில் நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா பாகங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட என் தேவனில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதை இணையத்தின் மூலமாக கண்டு கழிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் ஆண்டவர் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய இரட்சணை சேனையை நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீ நன்மையினால் நிரப்புங்க. இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட தொடர்ந்து வழிநடத்தும்படியாக அன்பான இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மீட்பர் மரித்த குரு சண்டை, நான் ஜெபித்த ஸ்தலத்தண்டை, இரத்தத்தால் மன்னி படைத்தேன். மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை. இப்போ என் உள்ளம் மாறிற்று, மீட்பருக்கு மகிமை. ஆச்சரியமாய் உள்ளம் மாறிற்று, இயேசுவின் மாளிகை ஆயிற்று. சிலுவை அண்டை உண்டாயிற்று, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை. இப்போ என் உள்ளம் மாறிற்று, மீட்பருக்கு மகிமை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடியுள்ளதான வசனங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடியுள்ளதான வசனங்கள். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன்,
நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆமேன். வாசித்ததான வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்த் டேஸ், இந்த புனித வார இந்த 3வது நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை நான் கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததான மாகாண தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3வது நாளிலே நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டதான மத்தேயு 26வது அதிகாரத்திலிருந்து நான் செய்தியை நான் கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலே ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. மத்தேயு 26வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகின்றது. இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பெத்தானியாவில் உள்ள ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் பந்தி இருக்கையில் அந்த இடத்திலே இந்த ஸ்திரீயானவள் விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள இந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த போஜன பந்தியில் அவர் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஸ்திரீ தன்னுடைய விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறாள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தைலம் ஊற்றப்பட்ட பொழுது அந்த இடம் முழுவதும் நறுமணத்தால் சூழ்ந்திருந்தது. அந்த இடம் முழுவதும் நறுமணம் வீசியது. ஆனாலும் கூட அந்த சீசர்கள் அந்த இடத்திலே இயேசுவோடு கூட ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். என்ன காரியம் என்று சொன்னால், ஏன் இதை வீணாக்க வேண்டும், இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், நான் உங்களை விட்டு எடுபடும் காலம் வரும், என்னுடைய அடக்கத்திற்கு அடையாளமாக இவள் இதை செய்கிறாள் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த பரிமள தைலமானது மிகவும் விலையேற பெற்றதாக காணப்படுகின்றது. அந்த ஸ்திரீ நலதம் என்கிற அந்த தைலத்தினால் ஆண்டவருடைய சிரசின் மீது அவள் அபிஷேகம் பண்ணுகிறாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவரை அபிஷேகம் பண்ணுகிறதை கண்களால் கண்ட சீசர்கள் அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்பதை மறந்து இந்த தைலத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் இதை எனக்காக அவள் செய்தாள் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நலதம் என்கிற தைலம் மிகவும் விலையேற பெற்றது. அதை அவள் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அவருடைய பாதத்தில் அவருடைய சிரசின் மீது அவள் ஊற்றுகிறதை பார்க்க முடிகிறது. மார்க்கு 14வது அதிகாரம் 1-11 வரையிலான வார்த்தைகளிலும் இதே சம்பவத்தை கூறுகின்றது. ஆனால் அந்த வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மீது ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. அந்த தைல புட்டியை உடைத்து அவருடைய சிரசின் மீது அந்த ஸ்திரீயானவள் ஊற்றுகிறாள் என்று பார்க்க முடிகிறது. அந்த ஸ்திரீ மரியாள் என்று அறியப்படுகிறது நாம் பார்க்க முடிகின்றது. அந்த தைலமானது விலையுயர்ந்த ஒன்றாக காணப்பட்டாலும் அதை அவள் துச்சமாக எண்ணினாள். அது விலையுயர்ந்த தைலத்தை அவள் வாங்கி தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அதை தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சிரசின் மீது ஊற்றி அவரை அவள் அபிஷேகம் செய்கிறாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த தைலத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த தைலம் மிகவும் விலையேற பெற்றது. அந்த தைலத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் சாதாரணமாக 1 வருடமாவது உழைத்து தன்னுடைய வருமானத்தை மீதம் வைத்துதான் அந்த தைலத்தை வாங்க முடியுமாம். அப்படி அந்த சகோதரி அநேக நாட்களாக அதற்காக பிரயாசப்பட்டு உழைத்து அந்த தைலத்தை வாங்கி அதை இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே அவருடைய தலையிலே அவள் அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் அதை அவருடைய சிரசின் மீது ஊற்றுகிறாள் என்று பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அக்காலங்களிலே விருந்தாளிகளை வீட்டிற்கு அழைக்கும் பொழுது விருந்தாளிகளை
விருந்தாளிகளுக்காக அநேக காரியங்களை அவர்கள் ஆயத்தம் செய்வார்களாம். அந்த விருந்தாளியை நடுவிலே உட்கார வைத்து அவர்களை சுற்றிலும் மற்றவர்கள் உட்கார்ந்திருந்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த ஆகாரங்களை உண்டு மகிழ்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு விருந்தை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு அந்த விருந்தாளிக்கு கொடுக்கப்படும் பாத்திரங்கள் எல்லாம் அந்த விருந்து முடிந்த பிற்பாடு அந்த பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்படுமாம். ஏன் உடைக்கப்படும் என்று சொன்னால், அந்த பாத்திரங்கள் அந்த மகிமையுள்ள நபருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த வீட்டில் உள்ள நபர்கள் அந்த பாத்திரத்திலே உணவருந்த மாட்டார்களாம். அந்த விருந்தாளிக்காகவே அந்த பாத்திரங்களை அவர்கள் வாங்கி அதை அவர்களுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து அவர்கள் உண்டு மகிழ்ந்த பிற்பாடு அந்த பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் உடைத்து அதை எரிந்து விடுவார்களாம். அந்த மகிமையுள்ள மனிதர் உணவு உட்கொண்ட அந்த பாத்திரத்தை வேறு யாரும் அதை உபயோகப்படுத்த மாட்டார்களாம். அப்படிப்பட்ட காரியங்களை அந்நாட்களிலே விருந்தாளிகளுக்கு செய்து வந்தார்களாம். அதற்கு அடையாளமாக தான் அந்த உணவு அந்த பரிமள தைல புட்டியானது உடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த மார்க்கு அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பரிமள தைலத்தினுடைய புட்டி உடைக்கப்பட்டு அதை அவள் சிரசின் மீது ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஒரு துச்சமாக அவள் எண்ணினாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த ஸ்திரீ செய்த காரியம் அது பெரிதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஸ்திரீயை குறித்தும் அந்த ஸ்திரீ செய்த காரியங்களை குறித்தும் நாம் சிந்திக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அவள் செய்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படுகிறது. இந்த லெந்து டேஸ் நாட்களிலே, இந்த புனித வாரங்களிலே நாம் எவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த 40 நாட்கள் இந்த உபவாச காலங்களிலே நாம் அநேக காரியங்களை நாம் செய்வதில்லை. சிலர் பார்க்கும் பொழுது தன்னுடைய உணவுகளிலே மாற்றங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். தங்களுடைய ஆடை அலங்காரங்களிலே இந்த லெந்து டேஸ்களிலே மாற்றங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். தங்களுடைய நடத்தைகளிலே, தங்களுடைய செயல்களிலே மாற்றங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தங்களுடைய செயல்கள் எல்லாம் மீண்டும் முன்பு எப்படி செய்தார்களோ அதே போலவே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த லெந்து டேஸ்களிலே நாம் நம்முடைய உணர்ச்சிகளை மாற்றுகின்றோம், நம்முடைய சில செயல்களை மாற்றுகின்றோம். ஆனால் நாம் நம்முடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை மாற்றும் பொழுது தேவன் முன்னிலும் அதிகமாக நம்மீது பிரியமா இருக்கிறார். இந்த ஸ்திரீ செய்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நாம் இந்த லெந்து டேஸ்களிலே சில விலையுயர்ந்த பொருட்களை நாம் தவிர்ப்போம். ஆனால் நம்முடைய சிந்தைகள் அது தேவையற்ற காரியங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாததாக காணப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு கதையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். காட்டிலே குரங்குகளை பிடிப்பதற்காக சில கைமுறைகளை அவர்கள் கடைபிடிப்பார்களா? அது என்னவென்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கூண்டுகளை உருவாக்கி அந்த கூண்டுகளிலே அந்த குரங்கினுடைய கை மாத்திரம் உள்ளே செல்லக்கூடிய அளவிலே துவாரங்களை போட்டு அந்த கூண்டுகளை காட்டு பகுதியிலே வைப்பார்களா? அந்த குரங்குகள் இரவு நேரங்களிலே வந்து அந்த கூண்டிலே தங்களுடைய கரங்களை அது வைக்குமாம். அந்த கூண்டிற்கு உட்பகுதியிலே வேர்க்கடலைகளை அந்த குரங்குகள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கடலைகளை அந்த கூண்டு பகுதிக்கு உள்ளே வைப்பார்களாம். அந்த கூண்டிலே அந்த குரங்கானது அந்த கடலைகளை எடுக்கும் படியாக தன்னுடைய கையை உள்ளே விட்டு அந்த கடலைகளை எடுக்குமாம். ஆனால் மீண்டுமாக தன்னுடைய கரத்தை அதனால் வெளியே கொண்டு வர இயலாதாம். ஏனென்று சொன்னால், அந்த கரத்தில் உள்ள அந்த கடலைகள் அந்த பொருட்களினாலே அந்த கரம் விரிவாக இருப்பதினாலே வெளியே அந்த கரத்தை கொண்டு வர முடியாதாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதில் ஒரு வியக்கத்தக்க காரியம் என்னவென்று சொன்னால், தன்னை பிடிக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல வந்தாலும் கூட அந்த குரங்குகள் என்ன செய்யுமா, தன்னுடைய கரத்தில் உள்ள பொருளை போட்டுவிட்டு கையை எடுக்காதபடி அந்த கூண்டுக்குள்ளேயே அந்த பொருளோடு கூட தன்னை வைத்து கொண்டு இருக்குமாம். அதை பிடிக்கும்படியாக சூழ்ச்சி செய்தவர்கள் அந்த குரங்குகளை அப்படியே அவர்கள் பிடித்து கடந்து செல்வார்களாம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் இந்த உலகத்திலே பாவங்கள் நம்முடைய கரத்திலே பிடிபட்டு கொண்டிருக்கிறது. அதை விட முடியாதபடி அப்படிப்பட்ட பிடியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால்
தேவனுடைய சிந்தை மாத்திரம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் அவைகளிலிருந்து விடுபட முடியும். தேவன் இப்படிப்பட்ட சிந்தைகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே பாவமாகி இப்படிப்பட்ட சிந்தைகளை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. முதலாவது நம்முடைய தேவன் இந்த பாவ உலகத்தையே நமக்காக பாவமாகி ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. இந்த கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் நம்மை விடுவிக்கும்படியாக நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. அவர் தம்மையே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து பாவமாகி இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். அவர் நமக்காக பாடுபட்டதினால் நாம் இன்றைக்கு குணமாகி நிற்கின்றோம் என்று பார்க்க முடிகின்றது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. அவர் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களை மாற்றி அவர் நமக்காக பாவமாகி நின்றார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டு குட்டியாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார், அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இவர் அவருடைய மகிமையின் பிரகாரமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்தார் நமக்காக பரிந்து பேசும்படியாக என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்றும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பாவமர சுத்திகரிப்பதற்காக அவர் பாவமாகி நம்மை மீட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 2வது வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்தையே நமக்கு சாபமாகி ஜெயித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உபாகமம் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதிலே வசனங்கள் சொல்லப்படுகிறது. அந்த மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து
மரத்திலே தூக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அந்த மரமானது இன்றைக்கு சிலுவை மரமாக, அது புனித மரமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நமக்காக அவர் இந்த சிலுவையை சுமந்ததுனாலே, இயேசு அந்த சிலுவையை சுமந்ததுனாலே சாபமாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு அது புனிதமாக அது எண்ணப்படுகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்தையே நமக்காக சாபமாகி ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அவர் சாபமானதுனாலே நியாய பிரமாணத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் இந்த பாவ உலகத்தையே நமக்காக பலியாகி ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் நமக்காக பலியாக்கப்பட்டார். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே மாம்சமாக வெளிப்பட்டு இந்த உலகத்திலே மனுஷீக பிரகாரமாக எவைகளை எல்லாம் ஒரு சகோதரருக்கு சகோதரராக மனுஷர்களுக்கு எவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் அவர் ஊழியத்தின் பாதையிலையும் அவர் வாழ்ந்த நாட்களிலும் அவர் செய்து நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அநேகருடைய கஷ்டங்களை அவர் கண்களால் கண்டபொழுது அந்த இடங்களிலே விடுதலைகளை கொடுத்தார். அவர் அற்புதங்களை செய்தார். அநேக காரியங்களை அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் கண்கூடாக செய்ததை அநேகர்கள் கண்டு வியந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் அவர் தன்னையே நம்முடைய மனுகுலத்தின் பாவத்திற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவர் நம்மீது வைத்த அன்பு மாத்திரம்தான் காரணம். அவர் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகின்றது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நித்திய ஆவியினாலே தம்மையே அவர் பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் ஒப்பு கொடுத்ததுனாலே இந்த நாட்களிலே நாம் பாவம் மறந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் இந்த சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லா விதமான பாவங்களையும் அவர் ஒப்பு கொடுத்து தன்னையே அவர் பலியாக்கினார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனையை இந்த பூமியிலே அனுப்பினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்மீது வைத்த அன்பினாலே அவர் கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனையை அவர் இந்த பூமியிலே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகின்றது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று சொல்லி. எனவே பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஒருவர் செய்த பாவத்திற்கு பலியாக விலங்குகளை பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்து அவர் கிருபாதார பலியாக அர்ப்பணித்ததினாலே இன்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு பெற்றோர்களை நாம் பூமியிலே எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் உதவுவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அதுவும் கூட இல்லாமல் எத்தனையோ இடங்களிலே ஒருவேளை 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்குமே, ஆனால் அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர்களால் உதவ முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலங்களிலே நாம் அநேக காரியங்களை நற்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை நம்மிலிருந்து நாம் விட்டு விடுகிறோம், இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி. சில காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம், இவைகளை செய்யவே கூடாது என்று சொல்லி. அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நமக்காக அவர் பலியாகி அவர் நம்மையே அர்ப்பணித்தார்.
அவர் நமக்காக அவர் பலியாகி நமக்காக பாவமானார். அவர் நமக்காக பலியாகி நமக்காக சாபமானார். அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை அர்ப்பணித்திருக்கின்றோம்? அவருடைய சமூகத்திலே இந்த காலங்களில் நாம் எவைகளை விட்டு இருக்கிறோம்? நாம் எவைகளை அர்ப்பணித்திருக்கிறோம்? நாம் எவைகளை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் அவைகள் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். எனவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் சிந்தித்தது போல இந்த புனித நாட்களிலே, தேவனே, எனக்கு அப்படிப்பட்ட தீமையான காரியங்களை என்னுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே வரக்கூடிய தீமையான எண்ணங்களை என்னிலிருந்து மாற்றும். இந்த லெந்து காலங்களிலே ஒரு பரிசுத்தமான வாழ்வை எங்களுக்கு தாரும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே விடுபட முடியாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை விடுவதற்கு எனக்கு துணை புரியும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக அவர் நமக்காக அவர் பாவமானார், அவர் நமக்காக சாபமானார், அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லி நாம் கேட்டது போல அவைகளின் அந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் கேட்டு இன்னும் நம்மை ஒரு விசைக்குள்ளாக நாம் பிரதிக்கனைக்குள்ளாக தேவனுக்குள்ளாக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை விளம்பும்படியாக கர்த்தர் உதவி செய்து நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பாவமானீர், நீர் எங்களுக்காக சாபமானீர், நீர் எங்களுக்காக பலியானீர் என்று சொல்லி ஒரு விசை கூட நாங்கள் அவைகளை உணர்ந்து அவைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே ஜீவியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க என் தகப்பனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையுள்ள நாமத்தினாலே நீர் எங்களை ஒரு விசை கூட அப்பா வேறு பிரித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாக எங்களுடைய ரட்சணை சேனைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய சேனையின் பணிகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் ஆண்டவரை அநேக நல்ல தரிசனங்களை தந்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மாகாணத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய மாகாணத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரை அநேக காரியங்களை அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் உருவாக்கி நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இதில் பணி செய்கின்ற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே அநேக காரியங்களை அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரை சவால்களை ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடிய நல்ல பலன்களை கொடுத்து அப்பா ஊழியங்களின் எல்லைகளை கர்த்தர் நீர் விசாலமாக்கி நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய மாகாணத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அப்பா வாலிபர்களுக்காக அப்பா பெற்றோர்களுக்காக ஒவ்வொரு விசுவாச வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இந்த லெந்து காலங்களிலே அப்பா ஸ்தோத்திரம், இந்த உபவாச நாட்களிலே அப்பா அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே இந்த உபவாசங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன மன விருப்பத்தோடு அப்பா இந்த காலங்களை அனுசரிக்கிறார்களோ அவைகளிலெல்லாம் உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவர்கள் இந்த காலங்களிலே எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவைகளை தொடர்ந்து செயல்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. இன்னும் பெரிய மாற்றங்களை ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரச்சனை சேனையின் ஆண்டவரே இந்த ஸ்டூடியோக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆண்டவரை பொறுப்பெடுத்து செய்கிற அருமையான சகோதரர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இதன் நிமித்தம் ஆண்டவரே இப்படிப்பட்ட செய்திகள் அந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே அநேகருக்கு அப்பா சென்றடைய கர்த்தர் நீர் உதவி செய்து வருகிறேன். நன்றி அப்பா. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை விசாலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலும் இந்த பாகங்களை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலத்தை தந்தீர். நன்றி அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மாகாணத்தை ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வழிநடத்திப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் முடி சூட்டுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் உமக்காக செயல்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக அன்பான இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்று என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.